தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். யூ வில் டை. சூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொள். சூஸ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இல்லை, சூஸ் காட் கைண்ட் லைஃப். என்ன? தேவ தரமான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரை கண்டடையும் போது you found God, or when you find God you found life. When you choose God, when you chose God, தேவனை தெரிந்து கொண்ட போது ஜீவனை தெரிந்து கொண்டோம். நாம் we chose life. When we see I chose God, you say I chose life. Hallelujah. நாம் தேவனை தெரிந்து கொள்ளும் போது எதை தெரிந்து கொண்டோம்? ஜீவனை தெரிந்து கொண்டோம். we chose life. கிறிஸ்துவினுடைய என்ன சொல்றது, அல்டிமேட்டான சுப்ரீமான அசைன்மெண்ட், சுப்ரீமான டார்கெட், அவரோட சுப்ரீம் பர்பஸ், நோக்கம், அசைன்மெண்ட் எல்லாமே யோவான் 10 எழுதியிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன். இங்கதான் அவரோட பர்பஸ் இங்க தெரியுது, அவரோட நோக்கம் இங்க தெரியுது, அவருடைய டார்கெட். அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார், அவரோட பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் இங்க புரியுது. நானும் ஐ கேம் டு கிவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதோட இடத்துல அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட. ஹல்லேலூயா. வெறும் லைஃப் மட்டும் இல்ல, ஸ்கார்சிட்டி, அந்த வாழ்க்கை, அந்த லைஃப்ல என்ன இருக்கக்கூடாது, அது ஏதோ கொஞ்சம் லைஃப் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அந்த லைஃப் என்ன ஆகணும்னு ஓவர்ஃப்ளோ ஆகணும்ன்றார், பரிபூர்ணப்பட. ஐ கேம் டு கிவ் யூ ஃபுல் லைஃப். ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் யூ எக்ஸ்பீரியன்ஸ் மை லைஃப். அல்லேலூயா. என் வாழ்க்கை, எனக்குள்ள இருக்கிற அந்த ஜோயே லைஃப், எனக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் பரிபூர்ணமா அதை அனுபவிக்கணும். why are we not able to live that life? அந்த தேவரகமான வாழ்க்கை, அந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த லைஃப்பை நம்ம ஆள முடியல. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? இப்போ நம்ம படித்த வசனம் தான் அதுக்கு காரணம். என்ன? ஆனாலும் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். பாருங்க, உள்ள எத்தனையோ மரம் இருக்குது, அதில் ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சாப்பிட வேண்டான்றாரு, மீதி எல்லாத்தையும் புசிக்க சொல்கிறார். ஆண்டவர் எப்போ அநீதியாக இருந்திருப்பார் என்னென்ன, இதை ஒன்றை மட்டும் புசிடா மீதியெல்லாம் புசிக்காதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, இது ஒன்றை மட்டும். ஆனால் நம்ம கண் எங்கே தான் போகுது, என்னென்ன எதை வேண்டாம்னு சொன்னாரோ அங்கே தான் நம்ம கண்ணே போகுது. மனிதனுடைய இயல்பான விஷயம் என்னென்னா, எது ரெஸ்ட்ரிக்டடோ எது வேண்டாம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நார்மலான இன்பில்டான ஒரு விஷயம் என்னன்னா, எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட், எதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ, அப்படி சொல்லலாம், எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம கண்ணு என்ன ஆகுதுன்னு என்னென்ன போகும். எல்லாத்தையும் என்ன பண்ணு, சாப்பிடு, இது மட்டும் வேண்டான்னார். இப்போ மனுஷனோட கண்ணு எங்கே தான் போகுது? சாப்பிட சொன்ன இப்போ இதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, சாப்பிட வேண்டான்னு சொன்னார், அதை தான் நம்ம கண் என்ன ஆகுதுன்னு அங்கே தான் போகுது. இப்போ நம்ம இந்த லைஃப்பை சூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்மளுடைய வேதாகமத்திலேருந்து இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நம்மளுக்கு புரிஞ்சுன்னா முழு பைபிளும் சூஸ் லைஃப் அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஆதியாகமம்குள்ளே போய் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா கவனிக்கணும். நல்லா நான் நம்புகிறேன், இந்த இடத்த விட்டு நீ போகும்போது இங்கே இருக்கிற அந்த தேவ ஜீவனை இன்னைக்கு உனக்குள்ள இருந்து தேவன் அன்லாக் பண்ண விரும்புகிறார். அந்த லைஃப் அன்லாக் பண்ண விரும்புகிறார். உனக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற உன்னோட ஆவி மனிதனுக்குள்ள நிரம்பி இருக்கிற அந்த தேவ ரகமான வாழ்க்கை உனக்குள்ள கட்டவிழ்க்கப்படும் போது, ஹல்லேலூயா, அந்த தேவ ரகமான வாழ்க்கை வாழணும் தேவன் விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. ஆனா அந்த தேவ ரகமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதபடி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தடை நம்ம கண்டுபிடிச்சிட்டா, இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் அந்த காட் கைண்ட் லைஃப், அந்த தேவ ரகமான அந்த ஜீவன் பரிபூர்ணப்படாம இன்னைக்கும் நம்ம தட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு காரணம். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாரு? 2, நல்லா கவனிக்கணும், 2 மரம், அங்க என்ன 2 கனி. ஒன்னு என்ன? ஜீவ விருட்சம். ஒன்னு என்ன? ஜீவ விருட்சம். இன்னொன்னு நன்மை தீமை அறிகிற கனி. இன்னொன்னு ஜீவனை கொடுக்கிற கனி. இந்த 2 கனியை வச்சார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். நம்ம அது எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, 2 மரம், அங்கே 2 பழம், புரியுதுங்களா? நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது, அதை என்ன பண்ணக்கூடாது, அதை அப்படி பார்க்க கூடாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு ஆதாம் என்ன பண்ணிட்டான்? ஏவாள் பழத்தை சாப்பிட்டு யாரு கொடுத்துட்டான்? ஆதாம கொடுத்தான், அவனும் சாப்பிட்டான். அதான் ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? என்ன சொல்றது, ஜெனரேஷனா என்ன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நமக்குள்ள ஒரு கேள்வி. எவ்வளோ பேருக்கு அது கேள்வி வருது, புரியுதுங்களா? இல்லை, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்காகவா ஆயிரக்கணக்கான வருஷம் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ? இந்த இடத்துல 2 கனின்னு சொல்லும்போது இது 2 கனியே இல்லை. இது இட்ஸ் நாட் 2 ஃப்ரூட், இட் இஸ் 2 வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். அது 2 வகையான வாழ்க்கை முறைகளை தேவன் அங்கே வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன வைக்கிறாரு? 2, நல்லா சத்தமா சொல்லுங்க, 2 பழத்தை வைக்கல. அது வெறும் பழம் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவரோட நோக்கம் என்னன்னா 2 லைஃப் ஸ்டைல். 2 நல்லா கவனிக்க, நல்லா 2 வாழ்க்கை முறை. சொல்றது புரியுதுங்களா? ஏவாள் ஒரு பழத்தை சாப்பிட்டு ஆதாம் கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டதுனால இவ்வளவு பிரச்சனை இல்லை. அந்த வெறும் பழம் பிரச்சனை இல்லை, அந்த பழத்தை நீ சூஸ் பண்ணும்போது நீ எதை சூஸ் பண்ணிருக்கேன்றதுதான் பிரச்சனை. பழம் பிரச்சனையா, பழம் பிரச்சனையா? இல்லை, அந்த பழத்தை சூஸ் பண்ணது மூலமா நீ எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிருக்கேன்றதுதான் பிரச்சனை. அப்போ இங்க இருக்கிற 2 மரம் என்ன? ஒன்னு என்ன? the tree of life, ஜீவ விருட்சம். இன்னொன்னு என்ன? நமக்கு நன்மை தீமையை கற்றுக் கொடுத்து அறிய வைக்கிற ஒரு விருட்சம். ஒரு கேள்வி வருது, நன்மை தீமை அறிவது நல்லது தானே? நன்மை தீமை அறிவது நல்லதா தப்பா? சொல்லுங்க. ஒரு நல்லது கெட்டது இதெல்லாம் என்ன? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நன்மை தீமையை அறிகிற அந்த கனியை நீ புசிக்காத அப்படின்ற. அதை என்ன பண்ணாத? புசிக்காத. அதை புசிக்கும் போது நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். அழகோனி, நான் உன்னை தண்டிப்பேன், நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. God never told I will punish you or I will kill you. எந்த இடத்துலயும் அந்த ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொன்னாரு, அதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் அப்படின்னு. என்ன, அந்த பழத்தோடவே அடுத்து வருகிற விளைவு அந்த பழத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்றேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியல? நான் சொல்றது புரியுதுங்களா? சொன்ன ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா இந்த பழத்தை புடிச்சா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், உன்னை கண்டிப்பாக உன்னை என்ன பண்ண போறேன்னு? நான் பண்ணி நிறைய பேர் நினைப்பாங்க ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு போனது ஆண்டவரோட பனிஷ்மெண்ட். நோ, காட் நெவர் பனிஷ்ட். எவ்வளோ பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவாருன்னு? நோ நோ. எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போறாருன்னு? இல்லை, ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக போறது இல்லை, உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறது இல்லை. நீ நரகத்துக்கு போனா அது உன்னோட சாய்ஸ். அது நீ பரலோகத்துக்கு போனாலும் அது உன்னோட சாய்ஸ் தான். God is not going to desire. அவர் உன்னை நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ அவர் உன்னை அனுப்புறது இல்லை. உன்னை பரலோகத்துக்கும் அவர் அனுப்ப மாட்டாரு, நரகத்துக்கும் அனுப்ப மாட்டாரு. சாய்ஸ் அது. அதான் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா எனக்குள்ள வந்து சூஸ் லைஃப். என்ன கிறிஸ்டியன் லைஃப் என்பது என்னன்னா பாருங்க, ஒன்று இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி ஒரு நேச்சர் நமக்கு, ஒன் நேச்சர் ஆஃப் காட், அந்த ஒரு நேச்சர் ஆஃப் காட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா யூ மே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் பைபிள்.
முழு வேதாகமத்தையும் நீ தவறான முறையில் புரிந்து கொண்டு கடைசியில் தேவனையும் தவறான முறையில் புரிந்து கொண்டு நீ தேவனை தவறா புரிந்து கொள்ளும் போது நீ ஒரு தவறான தேவனை குறித்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன் புரியுதுங்களா? யூ வில் ஷோ ஏ ராங் பிக்சர் அபவுட் காட். நான் புரியுது. இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன் என்ன நடக்குதுன்னா தேவனை குறித்து தான ஒரு தவறான படத்தை நம்ம என்ன பண்றோம்னா மற்றவங்களுக்கு என்ன பண்றோம் காட்டுறோம். அவர் யாரு இல்லையோ, அவர் இல்லாத ஒன்று அவர் இப்படிதான் சொல்லி நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நம்ம காட்டுறோம். இருக்கிறதுலே ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய நேச்சரையும் தேவனையும் இன்னொருத்தருக்கு தவறாக காண்பிப்பது தான். அது மாதிரி ஒரு ஆபத்தானது உலகத்திலேயே எதுவுமே இல்லை. சொல்லுங்க, தேவனை நான் தவறாக என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு நான் தேவனை தவறாக காட்டும் போது அதை விட ஆபத்து இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. பூமியிலேயே பயங்கரமான ஆபத்து பிசாசு கூட இல்லை. பூமியிலேயே பெரிய ஆபத்து என்னன்னா தேவனை ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது. When you show God in a wrong way, நீங்களும் நானும் தேவனை நமக்கு வருகிற சந்ததிகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம தவறான படத்தை தேவனை குறித்து நம்ம காட்டவே கூடாது.